48% ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 5 நாள் எப்படி இந்த என்ஐஏஎஸ்எல் அசிஸ்டன்ட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது? ஃபஸ்ட்டு நான் படித்து எனக்கு வேலை கிடைக்குமான்னு டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன். ஆல்ரெடி ஆர்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு 600 பேருக்கு மேலே வெளியே போயிட்டாங்க ஃபீல்டை விட்டு. அதில் ஒரு 3/4 பேர் வந்து உங்களுக்கு இந்த வந்து எக்ஸாம் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தட் படி நீங்கள் 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலன்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குது. மார்க் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும், கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணுறது வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு என்ன டவுட் கேட்டாலும் இம்மிடியேட்டாக நானோ சீனியர் ஆஸ்பிரண்ட்டோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இதுதான் டெலகிராம் குரூப்பு, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே பார்க்கும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டூல் மார்க், புரிஞ்சுதுங்களா? மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிவிட்டு எந்த செக்ஷனில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு பாருங்கள். வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனில் செக்ஷனல் மார்க் எடுங்க, ஓகேங்களா? அந்த செக்ஷனல் மார்க்கில் எந்த டாப்பிக்கில் வீக்காக இருக்கீங்களோ அதில் டாபிக் டெஸ்ட் எடுங்க, புரிஞ்சுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுனா நீங்கள் போயிட்டு கஷ்டமாக இருக்கிற மார்க் கிடையாது. நான் சொல்கிறேன் இப்போ என்ன மார்க்குன்னு. வெப்சைட் சொல்லலை, எந்த மாதிரி மார்க்குனா மெமரி பேஸ்டு பேப்பர். மெமரி பேஸ்டு பேப்பர் ஆர்ஆர்பி கிளர்க் பிலிம்ஸ் போட்டால் ஆப்டி ரீசனிங் ஓகே. அந்த மாதிரி ஈஸி லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள், ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். எந்த செக்ஷனில் நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்றதை பார்க்கணும். எந்த செக்ஷனில் ஒழுங்காக பண்ணாததில் எந்த டாபிக் நீங்கள் ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணணும். என்னென்ன டாபிக் இருக்குன்றது நான் செப்பரேட்டாக சொல்கிறேன், எதுக்கு முக்கியத்துவம்னு தவிர சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை மார்க் டெஸ்ட் போடுறீங்க, மார்க் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறீங்க, அனலைஸ் பண்ணிட்டு எந்த செக்ஷனில் வீக்காக இருக்குன்னு பார்க்குறீங்க. வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனில் எந்த டாப்பிக்கில் அதிகமான டைம் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, அக்யூரசி எந்த டாப்பிக்கில் லேக் ஆகிருக்கு, அண்டு நீங்கள் எதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, இதை 3ஐயும் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த நான் வந்து டாபிக் வைஸாக மேலே வச்சுருக்கேன் ஸ்லைடில், அது சொல்கிறேன் எந்த இடத்துல அக்யூரசி லேக் ஆகுன்ட்டு. ஸோ மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ண வேண்டியது இதுதான். ஆனால் எந்த மாதிரி மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் ப்ரீவியஸ் இயருடைய ஆர்பிஏ அசிஸ்டண்ட்டோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் இல்லைன்னா எஸ்பிஐ கிளர்க் இருக்கு இல்லையா, அதோடைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர் ஷிஃப்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. எங்கெங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு, அடா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டில் பெரிய பேக்கேஜ் ஒன்று இருக்குது, சூப்பர் எலைட், அதில் பே பண்ணக்குள்ள கிடைக்கும். அப்புறம் கைட்லி சிடபிள்யூஜியிலும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். டெக்ஸ்ட் புக் இருந்தால் ஓகே, நிறைய பேர் வச்சுருப்பீங்க, ஈஸி பிகினர்ஸ்லாம் டெக்ஸ்ட் புக் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் வைஸ், அதில் செக்ஷன் வைஸ் மெமரி பேஸ்டு கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லைனா அடாவில் கூட கிடைக்கும். அடா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு ஓகேனா அடா யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த மார்க் டெஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்டு பேப்பரை அப்ரோச் பண்ணுங்கள். அப்படி அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். சரி வாங்க, நீங்கள் எந்தெந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணுவீங்க, ஈச் சப்ஜெக்டில் எந்தெந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணுவீங்க அப்படிங்கிற டேட்டாவை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க் டெஸ்ட் போடும்போது ஒரு நாளைக்கு எத்தனை மார்க் டெஸ்ட் போடணுன்ற உங்களுக்கு டவுட் இருக்கும். ஒருவேளை நீங்கள் காலையில் ஒரு மார்க் எடுக்கிறீங்க, அந்த மார்க் எடுக்கும்போதே நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்க அப்படின்னாக்கல ஈவினிங் ஒரு மார்க் எடுத்துகிட்டு பர்டிகுலராக உங்களோட ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணலாம். இல்லை சப்போஸ் பர்டிகுலராக ஒரு செக்ஷனில் பிரச்சனை, இல்லை பர்டிகுலர் ஒரு டாப்பிக்கில் பிரச்சனைன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடிய ரேஷியோவை கம்மி பண்ணிக்கிட்டு செக்ஷனல் டெஸ்ட்லையும் டாபிக் டெஸ்ட்லையும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும் அதிகமாக. மினிமம் 2 மெமரி பேஸ்டு பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து பார்த்தீங்களன்னா எந்த டாப்பிக்கில் வீக்காக இல்லாத பட்சத்தில் 2ன்றது 3 வரையும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வீக்காக இருக்கிற பட்சத்தில் 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செக்ஷனலுக்கும் டாபிக் டெஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தெளிவாக புரிஞ்சுக்குங்களா? என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நல்லா எல்லாமே குட் ஃப்ளோ நல்லா இருக்குது அப்படின்னாக்கல 2 ஃபுல் மார்க் இருந்து 3 ஃபுல் மார்க் எடுக்கலாம், 4 கூட எடுக்கலாம், உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் ஏதாவது டாப்பிக்லேயோ செக்ஷன்லேயோ வீக்காக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணால் 2 மார்க் போட்டால் போதும்.
அதுக்கு பதிலாக ஃபுல் மார்க் போகிறதுக்கு பதிலாக இன்னொரு மார்க்கோ இல்லை இன்னும் 2 மார்க்கோ போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வீக்காக இருக்கக்கூடிய செக்ஷனில் 2 செக்ஷனல் டெஸ்ட் போட்டுருங்க. ஆப்டில் வீக்காக இருந்தால் அதில் ஒரு 2 செக்ஷனல் டெஸ்ட்டு, ரீசனிங் வீக்காக இருந்தால் அதில் ஒரு 2 செக்ஷனல் டெஸ்ட்டு. ஸோ இப்படி போட்டு உங்களுடைய டைமை நீங்கள் கவர் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரியும். எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா. சரி, ஆப்டிடியூடில் நீங்கள் எந்த டாப்பிக்கில் தப்பு பண்ணுவீங்க, அக்யூரேசி விடுவீங்கன்னா, இந்த சிம்பிளிஃபிகேஷனில் கேட்டால் ஓகே நிறைய பேர் போட்டுருவீங்க, அப்ராக்சிமேஷன் கேட்டால் தப்பு விட்ருவீங்க, நம்பர் சீரீஸில் கஷ்டமாக கேட்கும்போது தப்பு விட்ருவீங்க, ராங் நம்பர் கேட்டால் தப்பு விட்ருவீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியான ஏரியா. அப்போ நீங்கள் டாபிக் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஏரியாவில் கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் நம்ம ஆப்டிடியூடு ஸ்ட்ராட்டஜி ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த சேனலில் கொடுத்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் டெய்லியும் 20லேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் மட்டும் பண்ணியிருப்பீங்க. அவங்க கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க. அடிச்சுட்டு சொல்கிறேன். யாரெல்லாம் டெய்லி 30 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் நீங்கள் 6லேருந்து 7 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருவீங்க. மீதி இருக்கிற டைமில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்து போட்டால் கூட உங்களோட அட்டெம்ப்ட் 33 கிட்ட போயிடும். அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ண அதிகமான சான்சஸ் இருக்குது. சார் நான் இது நீங்கள் சொன்னீங்கன்னா காதலே போட்டுக்கலாம், ஒன்றும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த 6 நாளில் 5 நாள், ஒரு நாள் கூட விட்டுருங்க, அந்த 5 நாள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரையும், சனிக்கிழமை வரையும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 5 நாள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒர்க் ஆன் வீக் ஏரியாவே கம்ப்ளீட்டாக மாற்ற முடியுமான்னு கேட்டால் இப்போ இருக்கிற டைமில் மாற்ற முடியாது. ஆனால் அதோடைய பேசிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு போதுமானது. ஸோ வீக்கான ஏரியா டாப்பிக்கில் பேசிக் மட்டும் பார்த்துக்கோங்க. சிம்பிளாக உங்களுக்கு இப்போ இதில் இருக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர்ஸ் எனக்கு வராது சார்னா அதோடைய பேசிக் அடி மட்டும் பேசிக் இருக்குன்னு தெரியுமா, அந்த சம்மை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வேறு என்ன டாபிக் வராமல் இருக்குது நிறைய பேருக்கு. மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்குலாம் வராது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுங்க. அப்போ மிக்சர் அண்ட் அலிகேஷன்லேயே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்டு ரிப்பீட்டடாக ஒரு பேட்டர்னில் கேட்பாங்க, மிக்சர் அண்ட் அலிகேஷன் தான் இப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி பேட்டர்ன் மட்டும் பார்த்துட்டு போங்க. அதாவது உங்களுக்கு 33 கொஸ்டின் அட்டன் பண்ணால் சேஃப்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் நீங்கள் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அப்போ அதை வாச்சு நீங்கள் படிச்சுட்டு போனோம். வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கில் அட்லீஸ்ட் பேசிக்காச்சு படிச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லியும் ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 3 டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். அது எப்படின்னா 2 ஃபுல் டெஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் 2 டைம் அட்டன் பண்ணுவீங்க. அப்படி இல்லை 2 ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு 2 செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது இந்த டாப்பிக்கை நீங்கள் 4 டைம் அப்ரோச் பண்ணுவீங்க. அனலைஸ் பண்ணணும். இல்லை எனக்கு 2 சப்ஜெக்ட்டுமே வீக்காக இருக்குன்னும் போது 2 ஃபுல் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு ரீசனிங் ஒரு ஆப்டி எடுக்கும்போது கூட நீங்கள் 3 டைம் ஒரு டாப்பிக்கை அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அப்படி 5 நாள் பண்ணும்போது 15 தடவை சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன், டேட்டா இன்டர்பிரேஷன் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. டிஏயை பொறுத்த வரையும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி இருக்குன்னா, இதை பாருங்க, இப்படி கொடுத்துட்டு இவ்வளோதான் இருக்கும். ஏபிசி இங்கே 2010, 11, 12 இந்த மாதிரி 3 டேட்டா 3 இயர் கொடுத்துட்டு உள்ளே கொடுத்துருப்பாங்க. வேணால் கொஸ்டின்ஸில் வேணால் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா லைன் சார்ட்டாக இருந்தால் ஒரே லைன் இப்படி இருக்கும், அவ்வளோதான். பை சார்ட்னா ஒரே பை சார்ட்டு இப்படி இருக்கும். 5 டேட்டா கொடுத்துட்டு இப்படி இருக்கும், அவ்வளோதான். இப்படி சிம்பிள் டேட்டா இன்டர்பிரேஷன் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கிளர்க்கு லெவலில், ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு லெவலில் கேட்டால் டேட்டா இன்டர்பிரேஷனை ப்ராக்டிஸ் பண்ணோம். நீங்கள் எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா பைசாவுக்கு பிரோஜனம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய 5 நாளுக்கு நீங்கள் எக்ஸாம் லெவலில் என்ன டிஏ வருமோ அதை மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்பர் சீரிஸும் ஒரு 3 கொஸ்டின் நல்லா ஈஸியாக கேட்டு 2 கொஸ்டின் கஷ்டமாக கேட்குன்னா இந்த இதுக்கு 1 நிமிஷம் கன்சியூம் பண்ணாலே கஷ்டமான பேப்பர்னு அர்த்தத்துக்கு அப்ரோச்சபிளாக இருக்கும். டைம் அதிகமாக கன்சியூம் ஆனால் மாட்ரேட், அவ்வளோதான். எல்லாமே அப்ரோச்சபிளாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அதை கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஆப்டிடியூடுக்கு ஃபைனலாக சொல்கிற சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் 6 மினிட்ஸ் கீழே போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மற்ற எல்லா டாப்பிக்கும் அட்டன் பண்ண டைம் கிடைக்கும்.
அப்போ நீங்கள் ரெகுலராக இந்த டாப்பிக்கை ஒர்க் அவுட் பண்ணால் அட்லீஸ்ட் மார்க் டெஸ்ட்டில் இருக்கிறதாச்சும் அப்ரோச் பண்ணுங்கள். அந்த அப்ரோச் பண்ணும்போது 30 கொஷினில் நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 செட்டுன்ற போது 40 செட்டு 40 கொஷின் 35 கொஷின் அட்டன் பண்ணி வைப்பீங்க. எல்லா கொஷினும் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ்னால் எல்லாத்தையும் திருப்பி சால்வ் பண்ணி பார்க்குறது இல்லை, அதுக்கு பேர் ரிவ்யூ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அனலைசிஸ்னால் இந்த கொஷினுக்கு எல்லாரும் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, அப்படி இல்லைனா இந்த கொஷினுக்கு இவ்வளோ டைம் தான் எடுக்கணுமா, இல்லை நீங்கள் கம்மியாக எடுத்திருக்கீங்களா அதிகமாக எடுத்திருக்கீங்களா, அதிகமாக எடுத்திருந்தா ஏன் அதிகமாக எடுத்திருக்கீங்க அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அது கம்மி பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கு பேர் தான் எக்ஸாம் அனலைசிஸ். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் 10 கொஷின் ஒரு எக்ஸாமில் அட்டன் பண்ணுறீங்கன்னா 2 கொஷினுக்கு 2 நிமிஷம் 1.5 நிமிஷம் எடுத்திருப்பீங்க. ஏன் அந்த டைம் எடுத்தீங்க, அதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதில் எதனா ஷார்ட்கட் மிஸ் பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி கால்குலேஷனில் எதனா லேக் இருக்கா, எதனா மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கா, டேபிள் ஸ்கொயரு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் எதனா கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கா, அந்த மாதிரிலாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதை இம்ப்ரூவ் பண்ணிடணும். அப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷனை 6 நிமிஷத்துக்கு அந்த டைமில் முடிக்க உங்களுக்கான டைம் கிடைக்கும். அப்புறம் டிஐ, அப்புறம் நம்பர் சீரிஸ் டிஐ எல்லாம் அட்டன் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி டாபிக், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஆப்டிடியூடுக்கான ஸ்ட்ராட்டஜி. ஜஸ்ட்டு நீங்கள் எந்த டாப்பிக்கில் அதிகமாக டைம் கன்சியூம் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க. அதில் ஒரு சில டாபிக் நம்பர் சீரிஸ் ராங் நம்பர்லாம் டிஐயில் ஒரு 2 கொஸ்டின் கஷ்டமாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்ராக்சிமேஷனில் அப்ளிகேஷன் சம்மில் நீங்கள் தெரியாத டாப்பிக்கு பேசிக் மட்டும் படிச்சுக்கோங்க. இதுதான் ஆப்டிடியூடான ஸ்ட்ராட்டஜி. சரி, 5 நாளைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அதே ரீசனிங் அதே ஸ்ட்ராட்டஜி தான். டெய்லியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டு, ரெண்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடும்போது 2 கவர் ஆகிடும். நீங்கள் வீக்காக இருந்தாக்கில் 2 செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கணும். இல்லை ஆப்டி ரீசனிங் 2மே எடுக்கிறீங்கன்னா ஆளுக்கு ஒன்று எடுத்தால் கூட அட்லீஸ்ட் நீங்கள் 3 டைம் நீங்கள் ரீசனிங் எபிலிட்டியை 5 நாள் சால்வ் பண்ணி பார்த்துருக்கணும். அது என்ன லெவலில் இருக்குன்னா ஈஸி லெவலில் இருக்கணும். அண்டு இதில் ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி. சிலாஜிஸில் நிறைய பேர் அக்யூரேசி வராது, ஆல்பனிமேட் சீரிஸில் சில பேருக்கு அக்யூரேசி வராது. பட் ஆனால் அது நான் ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி யாரெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஸ்கோர் அதிகமாக இருக்குன்றத 35 அவுட் ஆஃப் 35 எடுப்பாங்க. எப்படின்னா இந்த ஆல்பனிமேட் சீரிஸு, இந்த சிலாஜிசம் எல்லாம் தப்பு விட்டு மட்டும் ஒரே கொஸ்டினை 2 டைம் சால்வ் பண்ணுவீங்க. அந்த தப்பு பண்ணும்போது 1 நிமிஷத்தில் 25 செகண்டில் சால்வ் பண்ணுற கொஸ்டின் 1 நிமிஷம் ஆகிடும். அப்போ நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 அட்டன் பண்ண முடியாது, 25 கொஸ்டின் தான் அட்டன் பண்ண முடியும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் எடுத்தீங்கன்னா 10 கொஸ்டின் அட்டன் பண்ணக்கூடிய அட்டெம்ப்ட் குறைஞ்சிரும். உங்களோட அட்டெம்ப்ட் 35க்கு பதிலாக 25ன்னு வந்துடும். எப்படி நல்லா தானே பண்ணேன், நல்லா தானே படித்தேன், எங்கேயுமே நான் உட்காரலையே, எந்த கொஸ்டின்லையுமே நான் உட்காரலையே அப்படின்ற நினைக்கிறவங்க கூட சம்டைம் 28 அட்டன் பண்ணிடுவாங்க. ஏன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அனாலிசிஸ் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஒரே கொஸ்டினை 2 டைம் சால்வ் பண்ணுறது தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த 5 டேஸில் நீங்கள் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மிஸ்டேக்கை நோட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் நல்லா பண்ணிடலாம். நோட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரே கொஸ்டினை 2 டைம் சால்வ் பண்ணுறீங்களா, இல்லை 2-3 டைம் யோசித்து பொறுமையாக சால்வ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அக்யூரேசி இம்ப்ரூவ் பண்ணாலே நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக ஒரே அட்டெம்ப்டில் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ அதுக்கான ஃபோக்கஸ், அதுக்கான வழியை பாருங்கள். சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, ஆல்பனிமேட் சீரிஸ் பிக் பார்ட் ப்ளே பண்ணும். இதுதான் உங்களுக்கு எடுத்தோடனே ஸ்பீட் பூஸ்டராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப் குடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் சூப் டாபிக் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக ஸ்பீடாக கொடுக்கும், ஸ்பீடாக பண்ணணும் எடுத்தோடனே. அதுக்கான டாபிக்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் டைரக்ஷன், அந்த கோடிங் டிகோடிங்கில் 1 or 2 கொஸ்டின்ஸ் 2-3 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் அப்பயே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கா, இல்லை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கா, ஸ்கிப் பண்ணிட்டு லேட்டராக ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் கோடிங்க்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், தரமாக சொல்லி கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். அந்த மெத்தடில் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். அண்டு இந்த இன்புட் அவுட்புட்டெல்லாம் வராது ப்ரிலிம்ஸில், டேட்டா சஃபிஷியன்சி வராது, இந்த எக்ஸாம் வராது. லாஜிக்கல் ரீசனிங்னா இதை தான் லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவாங்க, கிரிட்டிக்கல் ரீசனிங் வராது. ஸோ இந்த லாஸ்ட் 3 மெயின்ஸ் டாபிக், ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது பஸ்ஸில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. பஸ்ஸில் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்தவரையும் எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஆனாலையும் எது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும், எது செகண்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய டாபிக் ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் இல்லாத டாபிக் செகண்ட் அட்டன் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அட்டன் பண்ணும்போது இந்த ஆல்பபெட் வச்சு சில கொஸ்டின்ஸ் இருக்கும், மீனிங்ஃபுல் வேர்டு, அதெல்லாம் தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்துடும்.
லாஜிக்கல் ரீசனிங் வேறு, கிரிட்டிக்கல் ரீசனிங் வேறு. ஆல்பாபெட் சீரியஸ், மீனிங்ஃபுல் வேர்டு, ஆட் மேன் அவுட்டு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை லாஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். இது நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸில் உங்களுக்கு சொல்லுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஆல்பானிமெரிக் சீரிஸ், இன்இக்வாலிட்டி, சிலாஜிஸ்லாம் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் டைரக்ஷன் சென்ஸு, கோடிங் டிகோடிங் அட்டன் பண்ணணும். அப்புறமா பசில் சீடிங்கை ஈஸியாக இருக்கிறது அட்டன் பண்ணி, கஷ்டமாக இருக்கிறது அட்டன் பண்ணி, கடைசியாக 1 மார்க்கான ஆல்பாபெட் பேஸ்டு கொஷினு, இந்த மீனிங்ஃபுல் வேர்டு, பேர் டெஸ்ட்டு, ஆட் மேன் அவுட்டு, இதெல்லாம் லாஸ்ட்டில் ஒன் கொஸ்டின் தான் இருக்கும். அந்த கொஸ்டின் எடுத்தால் 1 மார்க் தான் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு 34லேருந்து 35 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஆப்டிடியூடு சொல்ல மறந்துட்டேன். என்ன ஆர்டரில் அட்டன் பண்ணுறதை சொல்லுறேன் பார்த்துக்கோங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் ஃபஸ்ட்டு எடுங்க. கண்டிப்பாக ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு பக்கபலமாக, இல்லைனா இதே உங்களுக்கு அமைஞ்சிடும். அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன் முடிச்சதும் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், நம்பர் சீரிஸ், இதில் எது கேட்டுருக்காங்களோ அது. சம்டைம் கிளர்க்குன்றதுனால 2மே கூட கேட்கலாம். அப்புறம் டிஏ ஒரு செட் இருக்கும், இல்லைனா ஒரு செட் ஒரு கேஸ்ட் இருக்கும். அது நம்மளுடைய லக்கை பொறுத்து. இது இந்த ஆர்டர் தான் அட்டன் பண்ணணும். ராங் நம்பர் இருந்தால், நம்பர் சீஸ்க்கு பதில் ராங் நம்பர் தான் அது கடைசியாக அட்டன் பண்ணணும். இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணி ஒரு 25 கொஸ்டின் அட்டன் பண்ணி வச்சுட்டு கடைசியாக இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் இந்த அப்ளிகேஷன் சம்மில் எது தெரிஞ்சிருக்கோ, எது ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணி, அப்புறமா தெரியாத கொஸ்டின், கஷ்டமாக இருக்கிற கொஸ்டினை அப்ரோச் பண்ணணும். இதுதான் ஆப்டிடியூடுக்கான அட்டெம்ப்ட் ஆர்டர். சரிங்க சார், கொஸ்டின் செலெக்ஷன், அட்டெம்ப்ட் ஆர்டர் சொல்லியாச்சு. இங்கிலீஷு, எனக்கு தான் இங்கிலீஷே வராதே, எப்படி நான் மார்க் எடுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக இது கிளர்க் லெவலில் அசால்ட்டாக 25 மார்க் எடுக்கலாம். கிளர்க் லெவலில் அசால்ட்டாக 25 மார்க் எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஸ்டின் செலெக்ஷன், இப்போ இந்த 2 செக்ஷன் சொன்ன மாதிரி இதுக்கும் கொஸ்டின் செலெக்ஷன் இருக்குது. இந்த ஆர்டரில் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் டூ இட். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஃபஸ்ட்டு என்னது, இந்த வெக்காபுலரி பேஸ்டு கொஸ்டின் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கண்டிப்பாக கொஸ்டின் 2 ஷிஃப்ட்டில் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் இருந்துடும், அதை அட்டன் பண்ணணும். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ண சொல்ல, லாஸ்ட் ப்ரையாரிட்டி. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், இதை தான் தடுக்கணும். இது செகண்ட். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். அப்புறம் உங்களுக்கு இருக்கவே இருக்குது பேராஜம்பிளை பொறுத்த வரையும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை காட்டிலும் வேர்டு ஸ்வாப்னு ஒரு டாபிக் இருக்கும், புரிஞ்சுதுங்களா? வேர்டு ஸ்வாப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அது வந்து கேட்பாங்க, பிஓவில் அதிகமாக கேட்பாங்க. மேட்ச் த காலம் தான் இங்கே கேட்க மாட்டாங்க, அதை விட்டுட்டு பாருங்கள். மேட்ச் த காலம் தான் இங்கே கேட்க மாட்டாங்க, ரேராக கேட்பாங்க. ஆனால் வேர்டு ஸ்வாப் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த 3 டாபிக், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்டு ஸ்வாப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இந்த 3 டாப்பிக்குமே ரொம்ப முக்கியம். 10 மார்க்குக்கு அதுலேருந்து வந்துச்சானா நீங்கள் 10 மார்க் ஷூட்டாக எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஐபிபிஎஸ்களுக்கு மெமரி பேஸ்டு பேப்பரில் இந்த டாபிக் 10 கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஸ்லாட்டில் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வேர்டு ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி, அடுத்து ஃபில்லர், அப்புறம் கிளாஸ் டெஸ்ட். இதை அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3/4 கொஷின்ஸ் அது தெரிஞ்சிருக்கும், அதை அட்டன் பண்ணலாம். அப்புறம் ஆர்சியில் என்ன சார் அட்டன் பண்ணோம்? ஆர்சியில் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அப்புறமா இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னும் போது எரர் ஸ்பாட்டிங்கிலும் இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கரெக்ஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது 2 தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் சான்சஸ் இதாக இருக்குது. ப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அதுக்குள்ளே தான் அடக்கும். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் அடக்கும், கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, சென்டென்ஸ் கரெக்ஷன் உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாக இருக்கும். அதை அட்டன் பண்ணிட்டு எரர் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணிட்டு இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஒரு டைம் வேகமாக சொல்லிடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போட போகிறீங்க. மார்க் டெஸ்ட்டு போடும்போது வேர்டு ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, வெக்காபுலரி பேஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் டெஸ்ட்டு அண்டு ஃபில்லர்ஸு, இது செகண்ட் ப்ரையாரிட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருவேளை பேராஜம்பிள் கேட்டிருந்தாக்கில் அதை ட்ரை பண்ணுங்கள். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லைனா பேராஜம்பிள் கேட்பாங்க, அது கேட்டிருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் வரலைன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணி லாஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஆர்சியில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்புறம் என்ன பார்க்கணுன்னா
டைரக்ட்டா சில கொஸ்டின் கேட்பாங்க. அப்படியே அந்த கொஸ்டின்ஸ பார்த்துட்டு, அப்படியே வந்து பேராகிராஃப் தெரிஞ்சதுனா அந்த ஆன்சர் கிடைக்கும். அப்படியே எடுத்து ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதில இன்டைரக்ட் கொஸ்டின் இருக்கும். அந்த இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி, யூ ஆர் த ஸ்ட்ராங் பெர்சன் இன் எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னா, எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட். இதில இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். இது எனக்கு வீக் சார் அப்படின்னா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மென்ட்டும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்தாங்களா, உங்களுக்கு எது ப்ரையாரிட்டியோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. இதில அக்யூரசி சில பேருக்கு வராது. அதனால தான் நான் லாஸ்ட்டா வச்சிருக்கேன். கிராமர் தெரிஞ்சவங்களுக்கு பக்கபலமா கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிராக் பண்ண ஹை சான்சஸ் இருக்கு. நீங்க அடுத்த லெவல்ல அடுத்த டைம் நீங்க இந்த மாரி ஆர்பி அசிஸ்டன்ட்லாம் டார்கெட் பண்றீங்கன்னா, இந்த டாபிக்கே நீங்க எஸ்பிஐ கிளர்க்ல இந்த டாபிக் இல்லாம வேலை வாங்க முடியும். ஆனா இந்த மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எரர் ஸ்பாட்டிங் மே அதாவது இங்கிலீஷ் கம்ப்ளீட்டா எதுவுமே வீக்கா இல்லாம இருக்கக்கூடாது. அதே மாரி ஆப்டிட்யூட்லயும் அப்ளிகேஷன் சம்ஸ் வீக்கா இல்லாம இருக்கக்கூடாது. இந்த மாரி ஹை காம்படிஷன் எக்ஸாம்ல. ஸோ 3 செக்ஷனும் பார்த்தாச்சு. மார்க் டெஸ்ட்டு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் உடைய மெமரி பேஸ்ட் பேப்பர், ஆர்பி அசிஸ்டன்ட் மெமரி பேஸ்ட் பேப்பர்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு மார்க் டெஸ்ட் இதில, ஒரு மார்க் டெஸ்ட்டா கூட பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த மார்க் டெஸ்ட் யூஸ் பண்ணாலும் சரி, அதில போடுங்க. ஒருவேளை நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் ஆகல, ரொம்ப மோட்டிவேஷனா வரல அப்படின்னா, டிமோட்டிவேட் ஆகுதுன்னா, மெமரி பேஸ்ட்ல டக்குன்னு இறங்கிருங்க. செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, டாபிக் டெஸ்ட் போடுங்க. நீங்க ஃபுல் டெஸ்ட் போடும்போது, அதாவது நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் போடும்போது, ஒரு செக்ஷன் ஃபீல் பண்றீங்க வீக்கா அப்படின்னா, அதுக்கு 2, 3 ம செக்ஷனல் டெஸ்ட் யோசிக்காம எடுத்துருங்க. சப்போஸ் அந்த செக்ஷனல் டெஸ்ட்லயும் ஒரே டாபிக்ல நீங்க திரும்ப திரும்ப மிஸ்டேக் பண்றீங்கன்னா, அந்த டாபிக்ல நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நீங்க அந்த மிஸ்டேக்க ரெக்கவர் பண்ண ஒரு வாய்ப்பு. இந்த 5 நாள்ல எதெல்லாம் பண்ண முடியுமோ, இத பண்ணா கிடைக்கும். நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. 48% ஆஸ்பிரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல பாருங்க. நம்ம சேனல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மெயின்ஸ்க்கான கன்டென்ட் ரெகுலரா குடுத்துட்டு இருக்கோம். கன்டென்ட் பிரிப்பரேஷன் கோயிங் ஆன். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் கோர்ஸ் வந்து அப்லோட் பண்ணாம இருக்கேன். ஷூட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். கண்டிப்பா நம்ம என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் முடிஞ்ச உடனே மெயின்ஸ் கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம, கரண்ட் அஃபேர்ஸ் சீசன் நான் அந்த பப்ளிஷர்கிட்ட இருந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கன்டென்ட் ரெடி பண்ணி ப்ரிப்பேரா வச்சிருக்கேன். வீடியோ ஷூட் பண்ணி போடுறதுக்கு பப்ளிஷர்கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா நான் குடுத்துருவேன். மெயின்ஸ் கன்டென்ட்டும் ரெகுலரா குடுத்துருவேன். நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.